பேக் டு மை தமிழ் யூடியூப் சேனல். நீங்கள் பாருங்க அந்த ஃபோட்டோ பார்த்து எப்படி உங்களை சாட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டீங்க. ஆனால் மறக்காம அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ நம்ம போட நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அவங்கள ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் பார்த்தா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருப்பா. இன்ஸ்டாகிராம் லிங்க்ல கிளிக் பண்ணி அப்படின்னா பயோவில் பார்த்தா இன்ஸ்டாகிராம் பயோவில் பார்த்தா இந்த ஆப் லிங்க் இருக்குது. மறக்காம டவுன்லோட் பண்ணி அப்போ தான் ஓப்பன் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி தரனா இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்க. வந்து ஃபோட்டோ பார்த்தா எடிட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் எடிட் ஃபோட்டோ கொடுத்து பார்த்தா ஒயிட் கலர் பேக் சூஸ் பண்ணிட்டு போட்டோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் பார்த்து பேப்பர் இமேஜ் அப்படி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இமேஜ் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த இமேஜ் பார்த்தா நான் ஜெட்டாக ஜூம் பண்ணி நான் வைக்கிற மாதிரியே பார்த்தா கரெக்டாக வச்சிங்க. இந்த கார்னர் ரெண்டு கார்னர் வச்சுக்கணும். ஜஸ்ட் சிம்பிளாக பார்த்தா அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி முடிச்சுக்கலாம். நீங்கள் அதுக்கலாம் ஜஸ்ட்டு கரெக்டாக இந்த கார்னர் வச்சுக்கலாம். இந்த பக்கம் வைக்கிறேன். இந்த கார்னர் கரெக்டாக வச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா முடிச்சுங்க மாதிரி டிக் ஆப்ஷன் பண்ணி டிக் கொடுத்து கரெக்டாக ஜூம் பண்ணி பார்த்தா மேலே எவ்வளோ சைஸ் இருக்கோ அதே சைஸ் கரெக்டாக கொடுத்துங்க. உங்களுக்கு ஃபோட்டோ எடிட் பண்ணி தரோன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராம் தான் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபோட்டோ அப்போ தான் எடிட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மறக்காம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க. அப்புறம் ஜஸ்ட் ஒரு ஷேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தா பிளர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வச்சுட்டு ஆப்போசிட் 100 வச்சுருங்க. வச்சுட்டு பார்த்தா இது ஒரு 0 வச்சுருங்க. அவங்களை ரெண்டு பார்த்தா 0 அப்படின்றத கரெக்டாக வச்சுங்க. வச்சுட்டு பார்த்தா மேலே டிக் ஆப்ஷன் டிக் கொடுத்துங்க. ஓகேங்களா? இதே மாதிரி யூஸ் பண்ணி மேலே வந்து கிளிக் பண்ணி ஷேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி திருப்பி பிளர் ஒரு 20 வச்சுங்க. அப்புறம் ஆப்போசிட் 100 வச்சு 100 வச்சுட்டு திருப்பி இது ஒரு 0 வச்சுட்டு மேலே டிக் ஆப்ஷன் டிக் கொடுத்துங்க. இல்லை ஏன் அது இருக்கிற கொஞ்சம் ஷேடாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் பார்க்கறதுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஒரு பாக்ஸ் இமேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும். டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெலிகிராம் வந்து இந்த பாக்ஸ் இமேஜ் கொடுத்துருப்பேன். இந்த பாக்ஸ் மாதிரி பாருங்க. இது பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்க மறக்காம டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் இப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணி எப்படி இம்போர்ட் பண்ணணும் அதை இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ கொடுத்து பார்த்தா உங்களோட இமேஜ் பார்த்தா அந்த பாக்ஸ் உள்ள ஆட் பண்ணிங்க. நான் ஆட் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணிங்க. டெலிகிராம் இருக்குது பாக்ஸ் இமேஜ் மறக்காம டெலிகிராம் ஜாயின் பண்ணி எடுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் உள்ள பார்த்தா கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அந்த பாக்ஸ் உள்ள வச்சுங்க. திருப்பி ஆட் ஃபோட்டோ கொடுத்து பார்த்தா ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு பார்த்தா லைட்டாக ஜூம் பண்ணி லைட்டாக க்ராப் பண்ணிக்கோங்களா? அந்த பாக்ஸ் அந்த மாதிரி பார்த்தா க்ராப் பண்ணி டிக் ஆஃப் டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்து ஜஸ்ட் அந்த செலக்ட் பண்ணுங்கள். லைட்டாக ஷேக் ஆகிடுச்சு. திருப்பி கிளிக் பண்ணி நல்லா ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணி அந்த பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணி அந்த இமேஜ் பட்டன் நல்லா ஜூம் பண்ணிங்க. அந்த பாக்ஸ் அவுட்டர் சைடு வெளியே போகிறது அப்படிலாம் கிளிக் பண்ணி க்ராப் பண்ணி விட்டுருங்க. முடிச்சுட்டு பார்த்தா திருப்பியும் ஸ்டிக்கர்ஸ் உள்ள போயிட்டு நான் சர்ச் பண்ணிங்க. ஐஃபோன் இமேஜ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க. நான் சர்ச் பண்ணி அந்த மாதிரி கிடைக்கும். அது கிடைச்சோடனே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ண சொல்ல பாருங்கள் லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக உங்கள் இமேஜுக்கு அதாவது அங்கே ஹெட் இருக்குல்ல தலைக்கு கரெக்டாக இந்த சைடு உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி தான். நான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடில் இருக்கலாம்னுக்கிறேன். நான் தான் ஒரு சைடு இல்லை இருங்க வெயிட் பண்ணுங்கள். நான் தான் இந்த சைடே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த பக்கம் பார்த்தா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு அந்த இப்படி உங்களுக்கு சேச்சுரேஷனாக இருக்கும். அந்த பக்கம் பார்த்தா வச்சுக்கிங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த சைடே வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தா மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு பார்த்தா மேலே டிக் ஆப்ஷனும் டிக் பண்ணி டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்து எவ்வளோ கரெக்டாக செட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சிம்பிளாக வந்து முடிச்சுக்கலாம். அங்கே நெக்ஸ்ட் மேலே எந்த இமேஜ் வரும் மேலே இருக்கிற இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணலாம். உங்களுடைய இஷ்டம் தான். ஆட் பண்ணுங்க வேணாம் அப்படின்றவங்க நீங்கள் விட்டுருங்க. ஓகேங்களா? டெக்ஸ்ட் எதுவும் ஆட் பண்ணணும்னு நினச்சவங்க டெக்ஸ்ட் பார்த்தா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவங்கள ஆட் பண்ணி உங்களுக்கு டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தா வீடியோ நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இது மாதிரி. அதில் பார்த்தா டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருப்பேன். அதில் எப்படி ஆட் பண்ணுறது பார்த்து தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க டெக்ஸ்ட் பார்த்தா ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? அந்த இமேஜிக்கல் டெக்ஸ்ட்டாக வேணும் அப்படின்றவங்க ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டிக்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தா பிளாக் எஃபெக்ட் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணிங்க. நான் பார்த்தா பிளாக் எஃபெக்ட் அப்படின்றத பார்த்தா சர்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? சர்ச் பண்ணி அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் செலக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு பிளாக் எஃபெக்ட்டை ஆட் பண்ணிங்க. கீழே உங்கள் இமேஜ் லைட்டாக ஜூம் பண்ணி பார்த்தா கீழே வச்சுங்க. திருப்பி அதே பிளாக் எஃபெக்ட் செலக்ட் பண்ணி பார்த்தா மேலே வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே 4 பக்கம் பார்த்தா வச்சுக்கணும். ஓகே அப்போ கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். உங்களை வேணுன்றங்க வச்சுக்க வேணுன்றங்க விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ எடிட் பண்ணி தரனா மறக்காம இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து ஃபோட்டோ பார்த்தா எடிட் பண்ணி கொடுக்குறேன். மறக்காம இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தா திருப்பி இந்த பக்கம் வச்சிங்களா? ஜஸ்ட் திருப்பி அது முடிச்சு திருப்பி கிளிக் பண்ணி திருப்பியும் இந்த பக்கம் வந்து லெஃப்ட் சைடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு ஆட் பண்ணி முடிச்சுட்டு நான் டிக் ஆப்ஷன் டிக் கொடுத்துங்க. அப்புறம் சிம்பிளாக பார்த்தா அந்த ஃபோட்டோ பார்த்தா வெயிட் பண்ணி முடியும். இதுக்கான நியூ இயர் பெஸ்ட்டாக இருக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கான பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.